Hi friends, welcome to Sangeeta. This is Dinandorum. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம பியூட்டி பார்லர் எல்லாம் போய் ப்ளீச் போடுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளீச் போட்டுட்டு ஒரு மேக்கப் போட்டா ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்கும். அத நம்ம வீட்லயே எப்படி வந்து அந்த ப்ளீச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு சூப்பரா செம பிரைட்டா நம்ம எல்லாம் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்ல நான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி நம்ம நார்மலா யூஸ் பண்ணோம்ல ஃபேர் அண்ட் லவ்லி அதுதான் நான் இப்போ எடுத்துர்க்கேன். நீங்க இதுல எது வேணுமோ என்ன ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துர்க்கேன். இப்போ இது கூட நம்ம ரெண்டாவது சேர்த்து போற பொருள் பாத்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல். இது வந்து ஒரு 5 ரூபாய் இருக்கும். நீங்க மெடிக்கல் ஷாப்ல விட்டமின் இ கேப்சூல் அப்படினு கேட்டிங்க அப்படினாலே தருவாங்க. இது ஒரு 5 ரூபீஸ் இருக்கும். இதுல வந்து இ ஆயில் இருக்கு. விட்டமின் இ ஆயில் வந்து இதுக்குள்ள இருக்கும். இத இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம இதல சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இந்த இ கேப்சூல் இல்ல அப்படினா அதுக்கு பதிலா நீங்க வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. அதுவும் நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த விட்டமின் இ ஆயில் சேர்க்கிறதுனால நம்ம முகம் பாத்தீங்க அப்படினா செம்ம பிரைட்டாவும் சாஃப்ட்டாவும் ஆயிடும். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இத நான் ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ இதுல லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் வந்து ஒரு பாதி அதாவது ஒரு பெரிய லெமன்ல ஒரு பாதி லெமன் அதுதான் நான் இப்போ இதல சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க. மறுபடியும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செம்ம சூப்பராக நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பியூட்டி பார்லர் போய் ஒரு ப்ளீச் பண்ணால் எந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அதுதான். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நம்ம ப்ளீச் யூஸ் பண்ண முடியாது. அதில் நிறைய கெமிக்கல் எல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே சிம்பிளாக சூப்பராக வந்து நம்ம ஃபேஸை நல்லா பிரைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஃபேஸை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபுல்லும் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் நிறையா இருக்கும். அவங்க மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெமனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லெமனுக்கு இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ரோஸ் வாட்டர் சேர்த்துக்குங்க. ஆனால் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணலாம். ஆனால் லெமன் வந்து பிம்பிள்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் நம்ம எரியிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் ஐயோ என்னடா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்குவாங்க. அதனால் பிம்பிள்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் லெமன் சேர்க்கறத கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க லெமன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேஸ் ஆனாலும் சரி தலைக்கானாலும் சரி தலைக்கு ஒருத்தர் லெமன் அப்படியே தேய்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் தேய்ச்சிங்கன்னா சீக்கிரமாக முடி வந்து ஒயிட் ஆகிடும், வெள்ளை ஆகிடும், நரமுடி உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். அதனால் லெமனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது. லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. அதனால யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. ஆனால் அது ஏதாச்சும் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். லெமனை பொறுத்தளவு நீங்கள் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த லெமன் தேய்ச்சோம் அப்படின்னா கருத்துரும் ஃபேஸு, தலைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் ஒயிட் ஹேர் வந்துடும். நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஃபேஸ் பேக்கு அதில் நீங்கள் லெமனை சேர்த்துக்கலாம். ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் லெமன் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெமனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லும் அப்ளை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எப்போ மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் வாரத்துக்கு 2 இல்லை 3 டைம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரப்போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள் இது நல்லா நான் ஃபேஸ் ஃபுல்லும் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நான் சொல்கிறதான் கழுத்தோடு நீங்கள் சேர்த்து வந்து எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி கழுத்தை நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபேஸும் நம்ம கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு மேக்கப்பே போட்டாலும் கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி என்ன போட்டாலும் கழுத்தோடு சேர்த்து கவர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். மேக்கப் போட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா பிரைட்டாக ஆகிடுவீங்க. ஒரு 20 மினிட்ஸ் தான் விட்டுட்டு நீங்கள் எப்போ மாதிரி சில் தண்ணிலேயே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.